பண்டை தமிழரின் அயல் நாட்டு தொடர்புகள் தான் நம்ம பார்க்க போற அடுத்த தலைப்பு. அப்படி திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று பல நாடுகளுக்கும் சென்று இவர்கள் தங்களுக்கு தேவையான திரவியத்தை தேடினவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்மளுடைய பண்பாட்டிலேயே இது இருக்கு. நம்ம சோம்பலானவங்க கிடையாது தமிழர்கள். வாழ்க்கையிலே முன்னேறணும் அப்படின்னு சொன்னா உழைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே எல்லா காலகட்டத்திலையும் கண்ணும் கருத்துமாவே இருந்திருக்கோம். இப்படி வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கோம். அப்படி போனது அப்படிங்கிறத அந்த அயல்நாட்டார் குறிப்புகள் தான் நமக்கு காட்டுது. கிரீஸ், ரோம், எகிப்து, கிழக்கே சீனம் வரையில கடல் வாணிகம் நம்ம செஞ்சிருக்கோம். எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா, பாபிலோனியா ஆகிய அந்த மேலை நாடுகளோடு பண்டை தமிழர்கள் வாணிக தொடர்பை கொண்டிருந்திருக்கின்றார்கள். நம்ம பார்க்கிறோமே, கொற்கையிலேயே எல்லா நாட்டு கொடிகளும் பறந்தன. அதே போல பட்டினப்பாலையில மொழிபெயர்த்து பல்வேறு மொழியை பேசுகின்றவர்கள் தான் அங்க நின்னாங்க, வியாபாரம் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால எல்லா நாடுகளில் இருந்தும் நமக்கு இன்னைக்கு இருக்கிறத விட அன்றைய காலகட்டத்தில் தான் நமக்கு வந்திருக்கும் போல. அதனாலதான் நிறைய தங்கம் வெள்ளி இங்க குவிஞ்சு கிடந்தது. தமிழகத்திலே கிடைக்கின்ற அந்த ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு இதுக்கு மேற்காசிய நாடுகள்ல ரொம்ப வரவேற்பு இருந்துக்கு. இதை பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டு தமிழர்கள் இந்த பொருட்களை அந்த அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. யூதர்களோட தலைவனாக, அந்த சமய தலைவனாக மோசஸ் அப்படிங்கிறவன் இருந்திருக்கான். அவனுடைய வழிபாட்டுல, இறை வழிபாட்டுல ஏலக்காய பயன்படுத்தினதாக பழைய ஏற்பாடு ஒன்று சொல்லுது. இந்த மோசஸ் கோயில் கட்டி வழிபாடு செய்ததுன்னா அது கிமு 1490 கோயில் கட்டி வழிபாடு செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியானது காணப்படுது. அவன் ஏலக்காய அன்றைய காலகட்டத்துல மாலையாக கட்டி பயன்படுத்தி இருக்கான் இறை வழிபாட்டுல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ நாம் இங்கிருந்து ஏலக்காயை அங்கே அனுப்பியது என்பது கிமு 1490. அப்போ கிபி எல்லாம் இல்ல, கிமுல தான் நடந்திருக்கு. அதே போல அரேபிய நாட்டு அரசி ஷேபா அப்படிங்கிறவங்க இஸ்ரேலோட மன்னன் சாலமனை பார்க்க போன போது அவங்க என்ன பண்ணாங்களா, ஏலம், லவங்கம் இந்த நறுமண பொருட்களை எல்லாம் பரிசு பொருட்களாக கொண்டு போனதாக பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பு காணப்படுவதாக ஆசிரியர் எழுதி இருக்கின்றார். சாலமன் ஆண்ட காலம் அப்படிங்கிறது கிமு 1000 போயிருக்காரு. இப்படி கிமு 1400, கிமு 1000 இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அந்த சாலமன் ஆண்ட காலத்துல டயர் நாட்டு மன்னர் ஹீராம் அப்படிங்கிறவர ஏவலின் கீழே 3 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணாங்களாம், சேர நாட்டு துறைமுகங்களில் இருந்து எது வந்திருக்குன்னா மரக்கலங்கள் மூலம் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அதுல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி இருந்ததா, தந்தம், யானைகள் நிறைய இருக்கும் சேர நாட்டுல இல்லையா, அதனால தந்தம், அதுக்கப்புறம் குரங்குகள், மயில் தொகை, அதுக்கப்புறம் ஆல்மக் அப்படின்னா அந்த அகில் மரங்கள் மனம் மூட்டுவதற்காக, அடுத்தது விலை உயர்ந்த ரத்தினங்கள், இதையெல்லாம் ஏத்திக்கிட்டு இந்த சேர நாட்டிலிருந்து எங்க போனாங்கன்னா டயர் நாட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற செய்தியானது காணப்படுதாம். இந்த சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட இந்த பண்டங்கள் பெயர்கள் எல்லாமே தமிழ் பெயர்களின் சிதைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே, அவங்க 5 வருஷம் 10 வருஷம் 1000 வருஷம்லாம் கிடையாது, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பழந்தமிழர்கள் மேல்நாட்டோடு வாணிக தொடர்பினை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இதெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நமக்குன்னு நம்ம எதுவும் ஆராய்ச்சி பண்ணி இதை ஒன்னொன்னையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதை வைத்துத்தான் இந்த நம்ம தமிழக வரலாற்றை ஆய்வு செய்த அறிஞர்கள் வழி நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே போல தமிழகத்துக்கும் பாபிலோனியாவுக்கும் இடையே மிக விரிவான ஒரு வாணிபம் நடந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் சான்றுகள் மூலம் பார்க்க முடிகின்றது. பாபிலோனியாவில் நிப்பூர் அப்படிங்கிற இடத்துல மிருசு அப்படிங்கிற
அவரும் அவருடைய மக்களும் ஒரு நடத்தி வந்தாங்களாம். காசு வாணிகம் நடத்தி வந்தாங்களாம். அவங்க வந்து கணக்கு அவங்க பதிவிட்டிருக்காங்க. இது இவ்வளவு கிடைச்சது, இது இவ்வளவு கிடைச்சது அப்படின்னு. நம்ம இப்ப நோட்ல எழுதி வைக்கிறோம், குறிப்பு எடுக்கிறோம்ல, இல்ல போன்ல இது பண்றோம். அந்த மாதிரி அன்றைய காலகட்டத்துல கணக்கு பதிவேடுன்னு எல்லாருமே பிசினஸ் மேன்லாம் வச்சிருப்பாங்களா, அதே போல அந்த கணக்கு பதிவு பண்ணியிருக்காராம். ஆனா அந்த கணக்கு பதிவேடு எதுல இருந்ததான்னா களிமண் ஏடுகளா இருந்திருக்கு. களிமண்ல செஞ்ச ஏடுகள். அந்த ஏட்டுல அவர் குறிச்சு வச்சிருக்காராம். எவ்வளவு வாங்கினோம், எவ்வளவு கொடுத்தோங்கிறத குறிச்சு வச்சிருக்கிறாரா. பாபிலோனியர் அதே போல அந்த களிமண் ஏடுகள் சில இதை பார்க்கும்போது பாபிலோனியர்கள் தமிழர்களோடு வாணிகம் செய்த அந்த பற்று வரவுகள், இவங்க தமிழர்கள் இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு அவங்களுக்கு நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பற்று வரவு கணக்கு அந்த களிமண் ஏட்டுல இருக்காம். தமிழகத்துக்கும் பாபிலோனியாவுக்கும் இடையே ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பாபிலோனியாவில நிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு முர்ஷு அப்படிங்கிறவரு நம்ம மக்களுக்கோட காசு வாணிகத்துல ஈடுபட்டிருக்காரு. அந்த கணக்கு பதிவு அப்படிங்கறது அவர் களிமண் ஏடுகள்ல செஞ்சிருக்காரு. அந்த களிமண் ஏடுகள்ல பற்று வரவுகள்லாம் இது இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணுங்கிற அந்த கணக்கு நம்ம பற்று வரவு போடுவோம்ல, அந்த மாதிரி பற்று வரவு போட்டு அவர் குறிச்சு வச்சிருக்காராம். அந்த காலகட்டத்துல தமிழ் வணிகர்கள் பாபிலோன் நகரத்திலே குடியேறி இருக்கின்றார்கள். அங்கேயே தங்கி இந்த தொழிலை நடத்தி வந்திருக்கும். இந்த ஏட்லயே, இந்த களிமண் ஏடுகள்லயே குறிப்பு காணப்படுதான். இப்போ அன்றைய காலகட்டத்திலே அப்போ தமிழகத்தை சார்ந்தோர் பாபிலோனியாவிடையே மிக விரிவான ஒரு வாணிபம் நடந்திருக்கிறது என்பதை எதன் மூலம் அறிகிறோம்? இப்போ நீங்க உங்களுக்கு வினாவாக கேட்கின்ற போது தமிழகத்துக்கும் பாபிலோனியாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது என்பதை அறிவதற்கு பயன்படுவது வெளிநாட்டார் குறிப்புகள், களிமண் ஏடுகள், காசுகள், நாணயங்கள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க எதை டிக் பண்ண வேண்டியிருக்கும்? களிமண் ஏடுகள். நீங்க இதை பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதை டிக் பண்ணான்னு தெரியாது. நம்ம ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டார் குறிப்புகள் அப்படிதான் நம்ம வந்து டிக் பண்ண ஆரம்பிப்போம். அதனால எல்லாத்தையும் ஒரு முறை வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்மளுடைய படிக்கிறதுங்கிறதுல ரொம்ப முக்கியமானது. இதுதான் கொஞ்ச நேரம் ஆகுமா கூட கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அந்த வாணிக தொடர்பு மிக பழமையானது. அது எப்போது தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கே பதில் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த எரித்திரிய கடலின் பெர்ஃப்ளூஸ் அப்படிங்கிற நூலை W.H. ஸ்காஃபி அப்படிங்கிறவரு பதிப்பிச்சிருக்காரு. தன்னுடைய பதிப்புரையிலே அந்த ஆசிரியர் நம்முடைய அந்த கிரேக்க மக்கள் அநாகரிகத்திலிருந்தும் வெளித்து எழுகின்ற அந்த ஆண்டுகளுக்கு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த எகிப்தும் பண்டை இந்திய நாடுகளும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தன அப்படிங்கிறத அந்த நூல்ல பெர்ஃப்ளூஸ், எரித்திரிய கடலின் பெரிஃப்ளூஸ் அப்படிங்கிற அந்த நூல், இந்த நூலை வந்து பதிப்பிச்சவர் யாருன்னா W.H. ஸ்காஃபி அப்படிங்கிறவரு அதுல சொல்லப்பட்டிருக்கான். இந்த பாரசீக வளைகுடாவின் வடக்கே இந்த நாடுகள் ஒன்றோடொன்று பண்டமாற்று செய்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் அந்த காலத்துல ஒரு பண்டத்தை அங்கிருந்து கொண்டு வருவாங்க. அதனாலதான் அகநானூற்றுல ஒரு வரி வருமே, என்ன வரிமா? பண்டமாற்று செய்தார்கள் என்பதை காட்டுவதாக இருக்கும். அது உன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்றது. அது ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பண்டத்தை இங்கிருந்து எடுத்துட்டு போறது. பண்டைய தமிழகத்தில இருந்து இதெல்லாம் கொட்டேஷனுக்கு நீங்க எழுத வேண்டியது உங்களுடைய கடமை. பண்டைய தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பண்டங்களிலே மிகச் சிறப்பானவை மஸ்லின் துணியும், ஏலம், லவங்கம் போன்ற நறுமண பொருட்களும் தான். தமிழக வணிகர்கள் இந்த பொருட்களை எல்லாம் மரக்கலங்களிலே ஏற்றி சென்று என்ன பண்ணுவாங்களாம், ஏடன் வளைகுடாவுக்கு இருபுறம் உள்ள துறைமுகங்களில் இறக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பினிஷியர் அல்லது அரேபியர் அந்த பொருட்களை அந்த இடங்கள்ல தன்னுடைய வசம் ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு எடுத்துட்டு போவாங்க. இவங்க இங்கிருந்து எடுத்துட்டு போய் எங்க கொண்டு போய் வச்சிருவாங்க?
ஏடன் வளைகுடால கொண்டு போய் வச்சிருவாங்களாம். யாரு? நம்ம பண்டை தமிழர்கள் இங்க இருந்து ஏற்றுமதியான பண்டங்களை எல்லாம் இந்த ஏலம் லவங்கம் மஸ்லின் துணி நறுமண பண்டங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஏடன் வளைகுடாவுக்கு இருபுறம் உள்ள துறைமுகங்களிலே இறக்கி வச்சிருவாங்க. அத பினிஷியர் அல்லது அரேபியர்கள் அந்த பொருட்களை அந்த இடங்களிலே வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அங்க இருந்து எகிப்துக்கு எடுத்து சென்றிருக்காங்களாம். எகிப்தின் 17ஆம் அரசு பரம்பரையினர் காலத்தில், அதாவது கிமு 1500 இருந்து 1350 வரைக்கும் அந்த நாட்டில் இறக்குமதியானது பல தந்தத்தினால் கடையப்பட்டவை. எல்லாமே இங்கிருந்து ஏற்றுமதியானது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா தந்தத்தினால் கடையப்பட்ட பொருட்கள் அங்க போயிருக்கு. கிமு 1500 இருந்து 1350 வரைக்கும் உள்ள காலகட்டத்துல. இதுல சில எதுல இருந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவிலிருந்தும் ஏற்றுமதியாகி இருக்க வேண்டும். இந்த தென்னிந்தியாவிற்கும் சுமேரியாவிற்கும் இடையிலே கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாணிக போக்குவரத்து என்பது நடைபெற்று வந்தது என்று சேஸ் அப்படிங்கிறவரு தன்னுடைய ஹிப்பட் அப்படிங்கிற சொற்பொழிவுகள்ல குறிப்பிட்டிருக்காரு. சேஸ் அப்படிங்கிறவரு தன்னுடைய ஹிப்பட் அப்படிங்கிற சொற்பொழிவுகள்ல குறிப்பிட்டிருக்காரு. தென்னிந்தியாவுக்கும் சுமேரியாவுக்கும் இடையிலே கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாணிக போக்குவரத்து நடைபெற்றதை. அடுத்தது நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு விஷயம் வந்து யவனர்கள். நம்முடைய யவனர்கள்ட்ட இருந்துதான் நம்ம கிட்ட பாவை விளக்கு வந்தது, அலங்கார விளக்குகள் வந்தது. இதெல்லாமே நமக்கு அவர்கள் தந்த கொடை. அந்த அப்படி பார்க்கும்போது கிரேக்கம் அடுத்தது ரோமம் இந்த நாடுகள்ல இருந்து தமிழகத்திற்கு வந்த வணிகர்கள் பணியாளர்கள் இவங்களை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா யவனர்கள் அப்படின்னு வெளியில இருந்து வந்தவங்க அப்படிங்கிற பொருள்ல சொல்லியிருக்கோம். அவங்க கிரேக்கர்களாகவும் இருக்கலாம், ரோமர்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற பொருள் படுது. சில பேர் அவங்க கிரேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முல்லைப்பாட்டிலையும் நம்ம பார்ப்போம், அது பின்னாடி பார்ப்போம். கிரேக்கர்கள் தங்களுடைய நாட்டையும் மொழியையும் அயோனஸ் என்று கூறிக்கொள்வார்களாம். கிரேக்கர்கள் தங்களுடைய நாட்டையும் மொழியையும் என்ன சொல்லியிருக்காங்க, அயோனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழ்ல எதுவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அயோனஸ் அப்படிங்கிறது யவனர் அப்படின்னு தெரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல்லானது யாரையும் குறிக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம்ல, கிரேக்கர்களையும் ரோமர்களையும் ஒரு சேர குறிப்பதாகவே நாம் கொள்ள வேண்டும். அதுக்கு உள்ளத இவங்களையும் சொல்லுது. யவனர்களோடு நாம் வாணிகம் செய்த தமிழர்கள் அவர்களுடைய நாடுகளில் இருந்து எதெல்லாம் வாங்கியிருக்காங்க, தங்கத்தையும் மதுவையும் இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். தங்கத்தின் விலை பொருட்டாக தான் மிளகினை இவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள். யவனர்கள் வாணிகர்களாக மட்டுமன்றி தமிழ் மன்னர்களின் அரண்மனையிலே கைவினை கம்மியர் அப்படின்னு சொன்னா உலோக வேலை செய்பவர்கள். அந்த உலோக வேலைனா இந்த பாவை விளக்கு, அலங்கார அந்த தொங்கல்கள், அந்த செயின் மாதிரி இருக்கிற விளக்குகள் இதையெல்லாம் செய்கின்றவர்களாகவும் அதே சமயம் மெய்காப்பாளராகவும் இந்த யவனர்கள் இருந்திருக்கின்றார்கள். மன்னர்கள் அவங்க கிட்ட கை வேலைப்பாடு இந்த இவர்களிடம் இருந்திருக்கிறது. இந்த கிரேக்க ரோமர்கள்ட்ட கை வேலைப்பாடு அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த கை வேலைப்பாடை இங்க கொண்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க நல்லா இந்த வேலைப்பாடு செய்யறாங்கிறனாலே அவங்களை இங்க தங்க வச்சிருக்காங்க மன்னர்கள். அடுத்தது தமிழகத்திலே உள்ள பெரிய துறைமுக பட்டினங்களிலே யவனர்களுக்கென்று தனியாக யவனச்சேரி என்ற ஒரு இருப்பிடமானது அவர்களுக்கென்று இருந்திருக்கின்றது. தனியான இருப்பிடங்கள். ஏனென்றால் அவங்க கைவினை கலைஞர்களாகவும் இருந்திருக்கின்றபடியால் மெய்காப்பாளராகவும் இருந்திருக்க அவங்க நிறைய இடத்த நம்ம கிட்ட பிடிச்சுக்கிட்டாங்க. அவர்களுடைய திறமையை வைத்து. இதெல்லாம் திறமை இல்லாதவங்கள நம்ம வச்சுக்க மாட்டோம். திறமை உடையவர்கள் என்று சொல்கின்ற போது அந்த திறமை உடையவர்களை நம்ம கிட்ட வச்சு அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம் கொடுத்து மன்னர்கள் வச்சிருக்காங்க. அதனால யவனச்சேரி என்று தனி இருப்பிடங்கள் இருந்திருக்கு. இந்த இதுவை போன்ற குறிப்புகள் சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் காணப்படுகின்றன.
முசிறி என்ற சேர நாட்டு துறைமுகத்துல யவனர்களுடைய மரக்கலங்கள் என்ன பண்ணியிருக்கு, பொன்னை கொடுத்து விட்டு அதற்கு விலையாக மிளகினை ஏற்றி சென்றதை நாம் அகநானூற்றின் வழி தெரிந்து கொள்கின்றோம். அதை உங்களுக்கு அந்த பாடல் வரிகளை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது எப்போதுமே உங்களுக்கு தெரியும், எப்போது இலக்கிய வரலாறுல நம்ம படிக்கிற விஷயம்தான். அதை இன்னும் கொஞ்சம் கவனமா எந்த தவறுதலும் இல்லாமல் எழுதுகின்ற வகையிலே வைத்துக் கொள்ளுங்கள். யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெடு முசிறி அப்படிங்கிறது தான் அகநானூறு 149வது பாடல். அடுத்ததாக இதே போல யவனர்கள் மரக்கலங்களிலே நறுமணமிக்க மதுவை ஒளிபொருந்திய வளையல்கள் அணிந்த அந்த இள மகளிர் பெண்கள் பொன்னால் செய்த கலங்களிலே ஊற்றித்தர நாள்தோறும் அந்த மதுவினை பருகி அந்த மாறன் என்ற பாண்டிய மன்னன் களிப்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்தான் என்று புறநானூறு கூறுகின்றது. இந்த யவனர்களுடைய மரக்கலங்களிலே எது வந்திருக்குன்னு தெரியுது, மது வந்திருக்கு. அந்த மதுவை மாறன் என்ற அந்த பாண்டிய மன்னனுக்கு ஊத்தி கொடுக்க, அந்த ஊத்தி கொடுக்கிற ஆள் யாருன்னா இளமகளிர். அது எந்த பாத்திரத்துல அப்படின்னு சொன்னா பொன்னால் செய்த கலங்களிலே ஊற்றி தர அதை களிப்போடும் அமைதியோடும் ரொம்ப வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தானா இந்த பாண்டிய மன்னன் அப்படிங்கிறத புறநானூறு 56வது பாடல். யவனர் நன்கலம் தந்த தன்கமழ் தேரல் பொன்சை புனை கலத்து ஏந்தி நாளும் ஒன்தொடி மகளிர் மடுப்ப மகிழ் சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி ஒங்குவாள் மாற அப்படின்னு அந்த பாடலானது சொல்கின்றது. யவனர்கள் செய்த நல்ல வேலைப்பாடு அமைந்த பாவை விளக்கின் அகன்ற அகல் நிறையுமாறு அந்த எண்ணெய் ஊற்றுகின்றார்கள் என்பதை நாம முல்லைப்பாட்டிலும் பார்க்கிறோம். அந்த முல்லைப்பாட்டுல அந்த நெடுநல் வாழையில அந்த வரிகளை சொல்ல முடியுமா கொஞ்சம்? தேடுங்க. வினைமான் கனிந்த யவனம் என்னவா? பாவை விளக்கு பத்தி நெடுநல் வாடையும் வருதுங்கம்மா, வினைமான் அப்படின்னு சொன்னதுமா. அதுதான் அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். யவனர்கள் செய்த அந்த வேலைப்பாடு அமைந்த பாவை விளக்கு நெடுநல் வாடையில வருது. அந்த நெடுநல் வாடையில உள்ள பாடல் வரிகளை உங்களால சொல்ல முடியுமான்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வினைமான் நன்கலமா? வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு போயிடும். அது வேறமா, அது அது அகநானூறு இல்ல. இப்போ நம்ம எதுல பாக்குறோம் அப்படின்னா நெடுநல் வாடையில அந்த யவனர்கள் செய்த வேலைப்பாடு அமைந்த பாவை விளக்கு அந்த அகல் நிறையுமாறு அவங்க ஊத்துனாங்கிற செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு உரிய அந்த வரிகள் உங்களிடம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த வரிகளை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த வரி என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியுமான்னு தான் கேட்கிறேன். தேடுதல் உங்களை தேட வைக்கணும்னு தான் சொல்றோம். என்னவா? யவனர் இயற்றிய வினைமான் பாவை, யவனர் இயற்றிய வினைமான் பாவை கையேந்தை அகல் நிறைய நெய் சுரிந்து. யவனர் இயற்றிய வினைமான் பாவை கையேந்தைகள் நிறைய நெய் சொரிந்து பருவு திரிகொளிய குருவு துளை நிமிர் எரி அப்படிங்கிறது 101ல இருந்து 103 வரைக்கும் இருக்கிற அடிகள்மா. சரி, ஓகே. யவனர் இயற்றிய வினைமான் பாவை கையேந்த அகல் நிறைய நெய் சொரிந்து பருவுத்திரி கொழிய குருவுத்தலை நிமிர் எரி அப்படின்னு அரு காலை தோறும் அமைவர பண்ணி பல்வேறு பள்ளி தோறும் பாயிருள் நீங்க அப்படிங்கிறது தான் அந்த பாடம். இந்த யவனர்கள் பற்றிய குறிப்பு சங்க கால இலக்கியத்திலே காணப்படுகின்றது. நம்ம இதை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த யவனர்கள் பற்றிய நூல்கள் குறிப்புகள் சங்க இலக்கியத்திலே நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதே போல அகநானூற்றுல யவனர் தந்த வினைமான் நன்கலம் அது வருது. அதுக்கப்புறம் யவனர்கள் தமிழகத்தில் மதுவினை இறக்குமதி செய்தார்கள் என்ற செய்தியை அது மூலம் பார்க்க முடியுது. அவங்க பொண்ணை கொடுத்துட்டு மிளகுனை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, காவிரி பூம்பட்டினத்து அரண்மனை தோட்டத்தில் அமைந்த மண்டபத்தை சொல்லுகின்ற போது மணிமேகலையில கூட மகத வினைஞரும் மாறாட்ட கம்மரும் அவந்தி கொல்லரும் யவன தச்சரும், அப்போ யவனர்கள் தச்சர்களாக இங்கே இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மணிமேகலையிலே காணப்படும். யவன தச்சரும் தண்டமிழ் வினைஞர் தம்மோடு கூடி இங்க இருக்கிற
கைவேலைப்பாடு நிறைந்தவர்களோடு அவர்களும் இருந்தார்களாம். இந்த யவன தச்சரும் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் மணிமேகலையில் கதை 19 பார்க்கிறோம். அடுத்தது பெருங்கதையில கூட யவனர்களை பற்றிய குறிப்புகள் காண்போம். யவன மஞ்சிகை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய நகைகளை யவன மஞ்சிகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யவன பாவை அணிவிளக்கு அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற மகர வீணை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெருங்கதையில தான். அடுத்தது யவன கைவினை மான புணர்தோர் மகர வீணை அப்படிங்கிறது அந்த மகர வீணை பற்றி. அடுத்தது யவன பேழை அப்படிங்கிற அவங்க ஒரு பேழை, அழகான பேழைகள்லாம் நம்ம அன்றைய காலகட்டத்தில் மன்னர்களிடம் இருந்தது அப்படின்னு பார்ப்போம். அந்த பேழைகளை எல்லாம் செய்தது கூட இந்த யவனர்கள் தான் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த கைவேலைப்பாடு நிறைய இருந்ததுனாலதான் அவங்கள பக்கத்திலேயே வச்சிருந்திருக்காங்க, அவங்கள மெய்காப்பாளரா வச்சிருந்திருக்காங்க, அவங்கள காவல் அவங்களுக்குன்னு தனியா ஒரு சேரிய வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டிலே ரோமை கைப்பற்றிய அந்த அலரிக் என்பவன் 3000 பவுண்ட் நிறையுள்ள மிளகை கைப்பற்றினானா அப்படிங்கிறது அறியப்படுறதுனால தமிழக வாணிகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாரோட இருந்தது அப்படின்னா ரோம பேரரசோட இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிய முடியுது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இத நம்ம நாட்டுல இருந்து மிளகை வாங்கிட்டு போனவங்க இந்த யவனர்களே, அவங்க தான் நம்ம ரோமர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற செய்தியும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இது பிடிஎஸ் ஐயங்கார் அவருடைய தமிழர் வரலாறு அப்படிங்கிற நூல்ல பக்கம் 32ல இந்த செய்தியானது காணப்படுகின்றது. நம்ம முல்லைப்பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம், மன்னனுடைய படுக்கை அறையில யவனர்கள் காவலாளராக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மத்திகை வளைய மறைந்து இங்கு செருவுடை மெய்ப்பை புக்க வெறுவெறும் தோற்றத்து வலிபுணர் யாக்கை வன்கண் யவன புலித்தொடர் விட்ட புனைமான் நல்லில் திருமணி விளக்கம் காட்டி அப்படிங்கிறது தான் அந்த வரிகள். அந்த மெய்ப்பை அப்படிங்கிறது மெய்ப்பை, அவங்க தான் சட்டையை அணிந்திருக்கின்றார்கள். அதுதான் மெய்க்கு பை, நம்மளுடைய உடம்புக்கான பை மெய்ப்பை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே காவல் மிக்க கோட்டை வாசலை கொலை வாழ் ஏந்தி காவல் காத்து வந்திருக்கின்றார்கள் என்பதை சிலப்பதிகாரம் கூட சொல்கின்றது. இங்கே நம்ம முல்லைப்பாட்டில் சொல்லப்படுவது போலயே எதுலையும் பார்க்க முடியுதுன்னா அடுத்த காலகட்டத்திலே சிலப்பதிகாரத்திலும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கடி மதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாழ் யவனர் என்று சிலப்பதிகாரம் ஊர்கான் கதையில நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது யவனர்களுடைய இருக்கை நம்ம பண்டைய தமிழகத்திலே குடியிருப்புகள் நிறைய இருந்திருக்கு. காவிரி பூம்பட்டினத்திலே கடல் வாணிகமானது செழித்திருந்திருக்கிறது. இங்கே யவனர்களுக்கென்று தனியாக இருப்பிடம், எங்கே வாணிகம் இருக்கின்றதோ அங்கே யார் இருப்பான்னா யவனர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய கை வேலைப்பாடுகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்த்திருப்பார்கள். அவங்க ரொம்ப அழகான தச்சர்களாகவும் இருந்திருக்காங்க அந்த கை வேலைப்பாடு செய்வதிலே. இதனால்தான் மன்னர்கள் தங்களுடைய நல்ல உடல் வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனாலதான் அவர்களை மெய்காப்பாளர்களாகவும் வச்சிருக்காங்க மன்னர்கள். அதை காண்கின்ற போது அந்த இடத்தை விட்டு மேலே செல்வதற்கு தடுக்குமா, அவர்களுக்குன்னு தனி இருப்பிடம் இருக்குமா, அந்த இடத்தை விட்டு நகர்ந்தே போக முடியாது. அவ்வளவு அப்போ கலை வண்ணத்தோடு அமைச்சிருப்பாங்க போல, அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத சிலப்பதிகார அடிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படிங்கிறத. காண்போர் தடுக்கின்ற பயனரவு அறியா யவனர் இருக்கை, அதாவது அதை பார்த்துட்டு நடந்து போறாங்கன்னா அந்த நடந்து போறவங்களை காண்போர அந்த யவனச்சேரியை பார்க்கிறவங்கள தடுத்து நிறுத்துமா. இங்க நின்று நம்ம சில நேரங்கள்ல சில விஷயங்களை பார்க்கும் போது அந்த இடத்துல இருந்து இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி அதை தடுத்து நிறுத்துகின்ற பயன் அறவு அறியா யவனர் இருக்கை என்று சிலப்பதிகாரமானது சொல்கின்றது. மேலை நாட்டோடு தமிழர் கொண்ட தொடர்பானது எப்படியெல்லாம் இருந்திருக்கின்றது என்பதை இன்னைக்கு மாலையில மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். 7:30 மணிக்கு மீண்டும் வகுப்பு. சரிம்மா, நன்றிம்மா, வணக்கம்.